Ave Maria, gratia plena. இயேசுவில் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அன்னை மரியாவின் அன்பு பக்தர்களே, வணக்க மாதத்தின் 17ஆம் நாளாகிய இன்று நாம் பயணிக்க இருப்பது ரோமை நகரில் உள்ள போர்த்திகோ மாதா அருள்தலத்திற்கு. ஃப்ளைட்டில் போகாட்டினாலும் நம்முடைய மனதளவிலே அந்த ஆலயத்திற்கு சென்று வர முயற்சிப்போம். கிபி 6ஆம் நூற்றாண்டிலே ரோமை நகரிலே கால்லா என்கின்ற பெருமாட்டி இருந்தார். செல்வ செழிப்பு மிக்கவர். அவர் தன்னுடைய செல்வங்களை எல்லாம் ஏழைகளுக்கு, வறியவருக்கு உணவளிப்பதிலே, உதவி செய்வதிலே செலவழித்தார். அவருடைய வீட்டு முற்றத்திலே அந்த ஏழைகளை எல்லாம் வரவழைத்து அன்றாட உணவு கொடுக்கின்ற ஒரு பெரும் தாயாக அவர் இருந்திருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த சூழலிலே, அந்த ஏழைகளுக்கு உணவு கொடுக்கிற அந்த நேரத்திலே வானதூதர்கள் இந்த போர்த்திகோ மாதாவினுடைய திருப்படத்தை கொண்டு வந்து அவர்களிடம் ஒப்படைத்ததாக ஒரு பாரம்பரிய செய்திகள் நமக்கு கிடைக்கப்பெறுகின்றன. உடனடியாக அப்பொழுது திருத்தந்தையாக இருந்த 1ஆம் யோவான் வந்து அவர்கள் தாமே அந்த திருப்படத்தை வானதூதர்களிடமிருந்து பெற்றார் என்கின்ற இந்த பாரம்பரிய செய்தியின் அடிப்படையிலே அந்த திருப்படமானது சாந்த மரியா இன் போர்த்திகோ, அதாவது போர்த்திகோ மாதா என்கின்ற அந்த படமானது அந்த ஆலயத்திலே நிறுவப்பட்டது. இந்த போர்த்திகோ மாதா நிறைய அற்புதங்களை செய்திருக்கிறார், நிறைய புதுமைகளை செய்திருக்கிறார். ரோமை நகர் துறைமுக நகரம் என்பதனாலும், அங்கு நிறைய வியாபார ஸ்தலம் என்பதனாலும், தலைநகர் என்பதனாலும் அங்கே நிறைய நோய்கள் அவ்வப்போது ஏற்படுவதுண்டு. கொள்ளை நோய்கள், இன்னும் அதிகமாக இயற்கை சீற்றங்களும் அங்கு ஏற்படுவதுண்டு. ஆகவே இப்படிப்பட்ட இக்கட்டான சூழல்கள் எல்லாம் அந்த ரோமை நகர மக்கள் போர்த்திகோ மாதாவினுடைய அடைக்கலத்தை, போர்த்திகோ மாதாவினுடைய உதவியை நாடினார்கள். அவர்கள் மிக அதிகமாக அத்தகைய சூழல்களில் இருந்து காப்பாற்றப்பட்டதால் அவர்கள் நேர்ந்து கொண்டார்கள். ஒவ்வொரு வருடமும் பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி அந்த ரோமை நகருக்கு, அந்த நகர் அன்னை மரியா போர்த்திகோ மாதாவுக்கு அர்ப்பணிக்கிற அந்த அற்புதமான ஒரு பாரம்பரியத்தை இன்றளவும் பின்பற்றி வருகிறார்கள். ஆகவே எத்தனை நேர்ச்சைகள் ஏற்படுத்தப்பட்டன என்பதற்கு அங்கு இருக்கிற நேர்ச்சை பொருட்களை சாட்சியாகவும் விளங்குகின்றன. இப்படிப்பட்ட ஒரு புகழ்மிக்க அந்த திருத்தலமானது 16ஆம் நூற்றாண்டிலே அப்பொழுது ஏற்பட்ட அரசியல் சூழல்கள் காரணமாக அந்த போர்த்திகோ என்கின்ற அந்த இடத்திலிருந்து காம்பிதெல்லி என்கின்ற அந்த இடத்திற்கு அன்னை மரியாவினுடைய இந்த திருப்படம், போர்த்திகோ மாதா திருப்படம் கொண்டு வரப்படுகிறது. அங்கும் அதே போலவே அன்னை மரியா நிறைய புதுமைகளை செய்கிறவராக இருக்கிறார். மிக முக்கியமாக ஒரு புதுமையை நாம் சொல்ல வேண்டும். அமலமரி தியாகிகள் சபையினுடைய நிறுவனர் தந்தை புனித யூஜின் டி நாசரெட் என்பவர், அவர் பிரான்ஸ் நாட்டை சார்ந்தவர். தன்னுடைய சபைக்காக ரோமையிலிருந்து, திருத்தந்தையிடமிருந்து அங்கீகாரத்தை பெறுவதற்காக ரோமை நகரத்துக்கு வந்திருந்தார். அவர் வந்திருந்த பொழுது அவர் சென்ற ஆலயம் போர்த்திகோ மாதாவினுடைய அந்த ஆலயம். அங்கு சென்று மிக விரைவில் தன்னுடைய சபைக்கு திருத்தந்தையிடமிருந்து ஒப்புதல் கிடைக்க வேண்டும், அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக அதிகமாக ஜெபித்தார். அன்னையினுடைய அருளுதவியால் மிக விரைவாகவே அந்த ஒப்புதலை அவர் பெற்றிருக்கிறார். அந்த பெற்றதன் அடையாளமாக அந்த OMI என்கின்ற அமலமரி தியாகிகள் சபை தந்தையர்கள் ஒவ்வொரு ஆண்டும் அங்கு வந்து நேர்ச்சை பலி, நன்றி பலி, நன்றி திருப்பலி அந்த அன்னையினுடைய அருள்தலத்திலே நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற ஒரு கட்டளையை பிறப்பித்திருக்கிறார். அதன்படியே இன்றளவும் கூட அந்த தந்தையர்கள் அங்கு வந்து அந்த நன்றி திருப்பலி நிறைவேற்றுவதை பார்க்க முடிகிறது. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, குற்றத்தின் மாதா போர்த்திகோ மாதா நமக்கு கொடுக்கிற செய்தி, எவ்வாறு அன்று காலா என்கிற பெருமாட்டியார் வறியவருக்கு, ஏழைகளுக்கு தன்னுடைய வீட்டின் கதவுகளை திறந்து தன்னுடைய முற்றத்தை ஒரு இறை இரக்கத்தின் முற்றமாக, பிறரன்பின் முற்றமாக மாற்றினாரோ, அவ்வாறே நம்முடைய உள்ளத்திலும் கூட, நம்முடைய உள்ள முற்றங்களிலே ஏழை எளியவருக்கு, வறியவருக்கு, இயலாதவருக்கு, முடியாதவருக்கு நாம் அடைக்கலம் தருகிற பொழுது அங்கும் அன்னை போர்த்திகோ மாதா எழுந்தருளி நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். அவருடைய பிரசன்னத்தை நாம் கொடுக்கிறவர்களாக இருக்கிறோம். ஆகவே இந்த நாளிலே
போர்த்திகோ மாதாவை பற்றி சிந்திக்கிற நாம், அதே போலவே நாமும் நம்முடைய வீட்டு முற்றங்களிலும் சரி, நம்முடைய உள்ள முற்றங்களிலும் இல்ல முற்றங்களிலும் முடியாதவர்களுக்கு இயலாதவர்களுக்கு நாம் உதவி செய்கின்ற மக்களாக திகழ்கிற பொழுது அந்த அன்னையை பிரதிபலிக்கிறவர்களாக நாமும் இருக்கின்றோம். ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை மாதம் 17ஆம் தேதி இந்த போர்த்திகோ மாதாவினுடைய விழாவானது சிறப்பாக கொண்டாடப்படுகிறது ரோமை நகரிலே. இந்த வருடம் இன்னும் சிறப்பாக யூபிலி ஆண்டாக கொண்டாடப்படுகிறது. ஏனென்றால் அந்த திருப்படம் வானதூதர்களிடமிருந்து பெற்ற 1500வது ஆண்டை இந்த ஆண்டு நினைவு கூறி கொண்டாடுகிறார்கள். ஆகவே இது போர்த்திகோ மாதாவினுடைய யூபிலி ஆண்டாகவும் சிறப்பிக்கப்படுகிறது. இந்த ஆண்டிலே போர்த்திகோ மாதாவுக்கு நாமையும் நம்முடைய குடும்பங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அவருடைய பாதுகாப்பிலே, அவருடைய அரவணைப்பிலே இயேசுவை நோக்கி நடப்பதற்கு தேவையான ஆசீர்வாதங்களை கேட்போம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியை வாழ்க.